ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை காட்ட மாட்டோம். அதாவது எதிர்க்கட்சிகள் பேசுகிறதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எதிர்க்கட்சிகளே காட்டுறதில்ல. திரு KP முனுசாமி அவர்கள் அப்படின்றாரு, அவர் குரல் மட்டும்தான் கேட்குது. முதல்வருக்கும் அதிமுகவுக்கும் வாக்குவாதம் போகுது. திடீர்னு பார்த்தா கட்டு, மறுபடியும் முதல்வர் பேசும்போது மறுபடியும் கட்டு. இது இந்த மாதிரி செய்து எண்ணத்தை காப்பாற்ற போகிறீங்க. ஞானசேகரன் மேட்டரை எடுத்தாலும் சட்டசபையில் வந்து முதல்வர் பதில் கொடுக்குறாரு. ஏன் இந்த இது விவகாரம் வெடித்த உடனே முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கலாம் தான். நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள், இந்த ஷீட் ஷேரிங்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். இப்போவே ஆலூர் சவர்ணாவஸ் என்ன சொல்கிறாரு, 6 தொகுதிகள் முன்ன மாதிரி கொடுத்தா கையெழுத்து போட மாட்டோம். ஏற்கனவே வன்னியரசு 25 சீட் இருக்குது. காங்கிரஸ் 60 சீட்டு கேட்கணுன்ற முடிவில் இருக்குது. விட்டா ஆட்சியில் பங்கும் கேட்குற முடிவில் இருக்காங்க. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக போட்டியிட்டால் இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக மாற்றலாம். ஆனால் அதிமுக புறக்கணிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புறக்கணிச்சா அதோட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காண சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆளுநர் விவகாரம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அடுத்தபடியாக கவன ஈர்ப்பு தீர்மானம், அதுக்கப்புறம் சில வாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு இன்றிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்குகிறது. ஸோ எப்படி பார்க்குறீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்? அதில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் பற்றி பேசுவோம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் நாளுக்கு நாள் இந்த லைவ் பற்றி இவங்க பேசிட்டு தான் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை காட்ட மாட்டோம். அதாவது எதிர்க்கட்சிகள் பேசுகிறதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எதிர்க்கட்சிகளே காட்டுறதில்ல. திரு KP முனுசாமி அவர்கள் அப்படின்றாரு, அவர் குரல் மட்டும்தான் கேட்குது. அப்போ சட்டசபையில் அந்த இது கருப்பு சட்டை போட்டு வந்தால் எதாவது போட்டு வந்தால் அவரை காட்டக்கூடாதுன்னா என்ன, இது வெளியில் வந்தால் மற்ற டிவி சேனல் காட்டுறாங்க. அப்போ சட்டசபைக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்கிறத காட்ட மறுத்தா என்ன? நீங்கள் சீப்பு ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்றோன்னா கோச்சிக்கிட்டார் சேகர் பாபு. இப்போ இதுக்கு பேர் என்ன? நீங்கள் வந்து எதையுமே காட்ட மாட்டீங்கன்னா அவங்க தான் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன? அது ஒன்று. ரெண்டாவது, முதல்வருக்கும் அதிமுகவுக்கும் வாக்குவாதம் போகுது. திடீர்னு பார்த்தா கட்டு, மறுபடியும் முதல்வர் பேசும்போது மறுபடியும் கட்டு. இது இந்த மாதிரி செய்து எண்ணத்தை காப்பாற்ற போகிறீங்க. இதெல்லாம் அதிகாரிகள் செய்தால் அதுவும் உங்களுக்கு கெட்ட பேர் தான். அப்போ இந்த இது இன்னொன்று பண்ருட்டி வேல்முருகன் அவரை காட்டவே மாட்டேங்கிறாங்க. முதல்வர் பேசும்போது அவர் எஞ்சி நிற்கிறார். அந்த மரபே உடைக்கப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நடக்கிறது என்ன, அதுக்கு சொல்லப்படுவது என்ன? நடக்கிறது வந்து அதிமுக கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. அதிமுக உறுப்பினர்கள் காட்டும்போது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்க அவங்கள காட்டினாலும் இந்த கருப்பு சட்டை பின்னாடி தெரியும், போட்டிருக்கவங்க தெரியும். அதனால எல்லாத்தையுமே யாரையுமே காட்ட வேண்டாங்க. அதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறேன். அப்படி என்ன சாதிக்க போறீங்க? டெக்னிக்கல் கிளிச் இல்லை. சபாநாயகர்கிட்ட இன்னைக்கு அதிமுக தரப்பில் கேட்டதுக்கு தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படின்னாரு. அது என்ன, இவங்களை வரும்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு, கேமரா இந்த பக்கம் வரும்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு, அது என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் கூட நடக்குது. ஒரு சட்டசபைக்குள்ளேயே ஒரு சாதாரண ஒரு லைவில் கூட உங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச்சு. அது ஒவ்வொரு சட்டசபை கூட்டத்தொடர்லையும் அதில் எதிர்கட்சிகள் பேசும்போது தான் முன்ன இருந்தது. எதிர்கட்சிகளை காட்டுறது, அந்த பக்கம் காட்டுறதுலேயே டெக்னிக்கல் கிளிச் வந்து. அதுக்கு நேற்று கேட்கும்போது அவர் இன்னொரு பதிலும் சொல்லியிருந்தார். எதிர்கட்சிகள் நீங்கள் காட்டவே இல்லை, லைவே வரல அப்படின்னு சொல்லும்போது, முந்தானத்தை நினைக்கிறேன் ஆளுநர் சம்பவத்தின் போது கேட்கும்போது, அப்படிலாம் ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். எப்படி தூத்துக்குடிக்கு வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுதுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இவரும் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க ஏற்றுக்குவாங்க, நம்ம சொல்கிறது தான் பதில். நம்ம என்ன தெனாவிட்டாக சொன்னால் கூட, இப்போ மார்க்சிஸ்டுகள் வந்து சொல்கிறாங்க போராட்டம் நடத்துகிற அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆளுங்கட்சிக்கு மட்டும் போராட்ட அனுமதி. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்தில் சாலையை மறித்து ஒரு பெரிய கூட்டம், அது மாநாடா என்னன்னு தெரில, திமுக முடிஞ்சவனையும் கலையில் நைட்டு 12 மணி வரைக்கும். அப்போது இதற்கெல்லாம் அனுமதி, மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்துறதுக்கு முதல்வர் சொல்கிறாருல்ல, அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றன, ஏதோ அங்கெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் மவுண்ட் ரோடு தான் பண்ணுவோம் அப்படின்னு வந்த மாதிரியும், அதுக்காக கைது பண்ண மாதிரியும் சீமானியும் சௌமியா மற்றவங்க கைது பண்ண மாதிரியும் நினச்சிக்கிட்டே அவர் சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு தகவல் போகுதுன்னு பார்த்துக்கணும். அப்போ போராட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல 5 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டு
அன்றைக்கி எல்லா மைக் செட் எல்லாம் கட்டி வரும்பொழுது அந்த நேரத்தில் தடைன்னு சொல்லி கைது பண்ணுறது, போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் நீங்கள் கைது பண்ணுவோங்க அப்படின்னா இல்லைங்க நான் நடத்துகிறோம் ரைட் அப்படின்னா வழக்கு போடுவோன்ட்டு நடத்த விட்டு வழக்கு போடுறது ஓகே. மடக்கி நெஞ்சை தள்ளி அந்த அம்மாவை சௌமியா அன்புமணியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் முதுகை இது பண்ணி தள்ளி குடிச்சு எல்லாம் பண்ணி பண்ணுறீங்க. ஒரு தலைவருக்குரிய அந்த மரியாதையை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் கவர்னர் விவகாரத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க, மறுநாள் அனைத்து மாவட்ட தலைநகர்லையும் பொதுக்கூட்டங்கள் அந்த இது ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, ஆளுநருக்கு எதிராக கண்டபடி பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அந்த இது படத்தெல்லாம் செருப்பால் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் அனுமதி. முடிஞ்ச உடனே பேருக்கு 2 வழக்குன்னு இன்றைக்கி அதில் அரப்பூர் ஜெயராமன் என்ன சொல்லியிருக்காரு, எங்கெங்க காட்டுங்க எஃப்ஐஆர் காட்டுங்க, போய் தேடி பார்த்தா எங்கேயுமே காணும், பத்திரிகையாளர்களே நீங்கள் போட்டிங்களே நியூஸு அந்த எஃப்ஐஆரை கேட்டு வாங்குங்க அப்படின்றாரு. அப்போது இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. இந்த விவகாரத்தில் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, நாங்கள் வந்து அனுமதி கொடுக்கல, 5 நாள் காலக்கெடுவெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இதில் புதிய தமிழகம் வந்து இதே மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவங்க வந்து அந்த உள்ளிட ஒதுக்கீடு போகும்போது காவல்துறை அனுமதி கொடுத்துட்டு போராட்டத்துக்கு முதல் நாள் இரவு 11 மணிக்கு அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ நீதிமன்றம் போன பிறகு நீதிமன்றம் என்ன கேட்குது, காவல்துறை ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சியா இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சியா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யாருக்காக இயங்குகிறீர்கள்ன்றதான் கேள்வி. அதையும் தாண்டி பர்மிஷன் கொடுங்க மறுத்துருங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அவங்க கேட்குறாங்கல்ல, அப்போவே முடியாதுன்னு மறுக்க வேண்டியதானே, ஏன் கடைசி நேரத்தில் இந்த வேலையை பண்ணுறீங்கன்றதையும் கடுமையாக வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இது போன்று இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பாமகக்கு இதெல்லாம் நடந்தது, மற்ற இப்போ சிபிஎம் பேரணி தான், போராட்டம் கிடையாது, கட்சி பேரணி, அதுக்கு தடை, இந்த மாதிரி பல விஷயங்கள். மறுபுறம் வைகோவுடைய பேரணிக்கு அனுமதி, இங்கே மாவட்டம் முழுவதும் திமுகவுடைய இது, இப்போ நான் சொன்ன நேற்று கூட கோட்டர் இந்த மாதிரி விஷயங்கள், இதற்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கும் பொழுது இந்த விவகாரத்தை பாமக நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குது. அநேகமாக விசாரணைக்கு கூடிய விரைவில் வரும். அப்போது இதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது சார். இப்போ டங்ஸ்டனுக்கு வந்து பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஒரு எல்லைக்கு மேலே வந்து அவங்களை கைது பண்ணாங்க, 5000 பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5000 பேர் அப்படிங்கும் பொழுது கூட்டமாக வந்தாங்க, அண்ட் அதர்ஸ்ன்னு போடுவாங்க, அனானிமஸாக தான் வந்து இருக்கும். 5000 பேருக்கு அவங்களால பேர் தேடி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. போட்டவங்க டைஃபியில் வந்து இப்போ மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க மட்டும் வந்து அழைத்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இடதுசாரிகள் தரப்பில் வந்து முன்வைக்கப்படுது. போராட்டம் நடத்திருக்காங்க, 5000 பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு வரட்டும் அப்படிங்க இல்லாமல் அதில் வந்து டைஃபையை மட்டும் நீங்கள் தனியாக கூட்டு போகிறது அப்படிங்கிறது என்ன நடைமுறைங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதுவும் அதான், போராட்டத்தை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்கள முடக்கிற வேலை, அவங்கள வந்து சிறையில் அடைக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் நடக்குது. இதைத்தான் வந்து இவங்க கேள்வியாக வைக்கிறாங்க. கேள்வியாக வைக்கிற பொழுது அமைச்சர்கள் சொல்கிறது ரொம்ப ஆணவமாக பதில், அவருக்கு ஏதோ தேவை இருக்குது போல், அது என்ன தேவைன்னு சொன்னால் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு ஒரு சிரிப்பை ரசிச்சுக்கிறாரு. அப்போது இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தனி கட்சியாக இந்த தேவை இருக்கிறவர்களெல்லாம் அவங்களுடைய தேவையை பார்க்காம ஒதுங்கி இருந்தாங்கன்னா இன்றைக்கி 2021 ஆட்சி வந்திருக்காது. ஏன்னா 2019க்கும் 21க்கும் பார்த்தீங்கன்னாலே அந்த வாக்கு சதவீதம்லாம் பயங்கர ட்ராப்பு. நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா, இல்லை அங்கே டிடிவி தினகரன் அமித்ஷா சொன்ன மாதிரி சேர்த்துருந்தா நிலைமையே மாறி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு தான் வந்திருக்கீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மறுத்துட்டு எனக்கு என்னென்னு நடந்துக்கிறது. இதை ஆதவர்ஜுனோ மற்றவங்களோ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, சீமான் கேட்டார்னு நினைக்கிறேன், கூட்டணி கட்சிகள் தேவையோடு தானே ஜெயிச்சு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னமோ நாங்கள் தான் சாதிச்சோன்ற மாதிரி பேசிக்கிறீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றது ஆதவர்ஜுன் கேட்டார். இன்றைக்கி சிபிஎம் கேட்குது, பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குரல்கள் அதிகரிக்கும். எப்போவுமே நான் சொல்கிறேன், முதல் தடவை ஆட்சிக்கு வர்றவங்க எனக்கு என்னன்னு இருப்பாங்க. கலைஞர் 71 76, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி 69 வந்ததுப்போ, எம்ஜிஆர் 77 to 80, ஜெயலலிதா 91 96, எடப்பாடி ப்ளஸ் இப்போ ஸ்டாலின். இங்கே என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, அதிகாரிகளே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க, அதிகாரிகள் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்குரிய விளக்கத்தையும் சிஎம்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, அவர் அதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு பேசுகிறாரு. நீங்கள் அந்த சட்டசபையில் நேற்று பேசின விஷயங்கள்லாம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு ரைட்டு, அண்ணாம் நகர் சிறுமி மேட்ரு ஏன் அந்த அளவுக்கு பெருசாக போகுது? சிபிஐ விசாரணை போய் சிபிஐ விசாரணை எதிர்த்து ஏன் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு? அதுக்கப்புறம் அங்கே எஸ்ஐடி போட்டு அதில் இவரை பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க அதை எப்படி கொண்டு வராங்க,
பாத்தியா எங்களை சொன்னல அதிமுக ஒரு ஆள் பாருங்க, அந்த ஆள் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறான். அவன் ஒன்றும் குற்றத்தில் ஈடுபடல, கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதனால போக்சோ வழக்குன்றதெல்லாம் கைது பண்ணுறாங்க. இவன் குற்றத்தில் ஈடுபட்டான். இவனை வந்து திமுககாரனே இல்லைன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் ஊரில் இருக்க எல்லாரும் கூட இருக்கிறான். அவன் வீட்டில் என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 24 மணி நேரத்தில் ஞானசேகரனை கைது பண்ணிட்டோம், திமுக இல்லை அனுதாபி அது வேறு ஸ்டாண்டை சொல்லிட்டு ஆனால் கைது பண்ணிட்டோம், நடவடிக்கை எடுத்து பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தியா அதிமுக காரன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போது இந்த ஆட்சியில் திமுக காரங்க கூட தண்டிக்கப்பட்டுறாங்க. எதிர்கட்சியாக இருக்க அதிமுக காரன் தப்பு பண்ணால் போலீஸ் அவங்க கூட சமரசம் வாங்கிட்டு விட்டுருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இவங்களே சொல்ல வராங்களா? எந்த விவகாரத்தில் போலீஸ் விட்டு? இப்போ இந்த அண்ணா நகர் விவகாரத்துலையுமே வந்து அதிமுக கட்ட பஞ்சாயத்து பண்ணி நேற்று தானே கைது பண்ணுறாங்க. இவங்களுடைய காவல்துறை, இவங்க காவல்துறை தான் ஸ்பெஷல் டீம் போட்டோன்னு தான் அதான். ஏன் இவங்களுடைய இன்ஸ்பெக்டர் மேலே இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆகிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அது யாருடைய தவறு? சொல்கிறாரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி பண்ணணும்னு. அந்த எஸ்ஐடி உச்சநீதிமன்றம் அமைச்ச பிறகு உங்களுடைய காவல்துறை ஆய்வாளரே தூக்கி உள்ள வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆய்வாளரை கோர்ட்டில் தடவை ஹைகோர்ட்டில் போகும்போது அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துன்னு தான் கேட்டாங்க கோர்ட்டு. இல்லை அவங்கள்ட்ட விசாரணையை மாற்றி வேற ஒருத்தர் கையில் கொடுத்துருக்கோம். கோர்ட்டு கோபம் வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய போய் யூனிஃபார்மில் விசாரணை நடத்துனது, இன்னும் பல்வேறு அத்துமீறல் பண்ண ஒரு நபரை ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் மாற்றிட்டோம், வேற ஒருத்தர் ஐஓ போட்டிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அந்த விவகாரத்தை கையாளுறீங்க. இது போகிற போகே எனக்கு சரியாக தெரியலன்ட்டு தான் சிபிஐக்கு மாத்திரன்னு உத்தரவு. இப்போ இது வந்து சென்சிட்டிவ் கேசஸ், காவல்துறை அணுகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து அண்மையில் இன்னொரு வழக்கு வந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவருக்கு எதிராக முறைகேடு வழக்கு அரப்பூர் சொன்னாங்க, திமுகவும் சொல்லி எஃப்ஐஆர் போடப்பட்டு டிவிஎஸ்சியால் சார்ஜ் ஷீட் போட முடியலன்னு அதை திருப்பி சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஊழல் புகாரில் கூட காவல்துறை செயல்பட மாட்டேங்குது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்கள் அதை சொல்கிறீங்களே, சிபிஐக்கு மாற்றினா ராஜேந்திர பாலாஜி தானே சிக்கல். ஆனால் சிபிஐக்கு மாற்றுறதை எதிர்த்து மேல்முறையீடு போகிறாங்க, இது முறையீடு பண்ணுறாங்க. அதையும் ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணுது, அரசு பண்ணுது. அப்போ எந்த அளவுக்கு எதுன்னு பார்த்துக்குங்க. இதுன்னு இல்லை, லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுக்கப்படுகின்ற அமைச்சர்களுக்கு எதிரான புகார், மற்ற கட்சிக்காரங்க புகாரில் எந்த புகாரும் எந்த கவர்மெண்ட் இல்லை, போன கவர்மெண்ட்டில் தான் நடந்தது. அப்படியே தூக்கி ஓரம் போட்டுருவாங்க, அப்படி வாங்கணுன்னு தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இதே ஆர்எஸ் பாரதி அதிமுக ஆட்சியில் பல லஞ்ச புகார்கள் கொடுத்ததில் எதுவுமே எடுபடலன்னு எல்லாமே கோர்ட்டில் போய் கோர்ட் டைரக்ஷனில் தான் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஆச்சு. இவங்க அந்த இதை தட்டி கழிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையம்ன்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அந்த இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவர் பார்ப்பார், இது வந்து வழக்கு போடுவதற்கு முகாந்திரமான இது இல்லை, அதனால் ரிஜெக்டுன்னு. அப்போது ஆர்எஸ் பாரதி கொடுக்குற புகாரில் ஒவ்வொன்றுமே ரிஜெக்டு. கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட்டுக்கு கேட்டால் இதில் வழக்கு பதிவு செய்ய எந்த முகாந்திரம் இல்லை, அதனால் ரிஜெக்டு. அதே எப்படி நீ சொல்லுவேன், வழக்கு இவ்வளோ இது இருக்குதே வழக்கு பதிவு பண்ணுன்னு. அப்படி வந்துச்சு. சரி, இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்களா, இவ்வளோ போராடினீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் இதுலேயும் இதுதான் நடக்குது. இன்றைக்கி அரப்பூர் ஜெயராமன்லேருந்து பலரும் கொடுக்குற புகார்கள் ஒரு அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, இன்னை வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆரோ விசாரணையோ எதுவுமே நகராமல் இருக்குன்னு. அப்போது ஒவ்வொரு விவகாரத்துலேயும் நீங்கள் அந்த ஞானசேகரன் மேட்டரை எடுத்தாலும் சட்டசபையில் வந்து முதல்வர் பதில் கொடுக்குறாரு. ஏன் இந்த இது விவகாரம் வெடித்த உடனே முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல, அதை பண்ணல. எல்லா கட்சியும் போராடி அதெல்லாம் பிரச்சனை ஆனோடனே சட்டசபையில் வந்து அப்போவும் என்னென்னா மேடையில் நடக்கிற இந்த தான் அந்த இது வார்த்தை பிரயாடல் மாதிரி தான் சட்டமன்றத்துலேயும் இது பொள்ளாச்சி, இதை பாருங்கள், பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சி, அங்கே 100 சார்கள் இப்படின்னு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க நம்ம வார்த்தையில் ஜெயிச்சிட்டோம், கேமராவில் காமிக்கல, எதிர்கட்சி இதுக்கு என்ன பதில் சொல்லிச்சின்றது நம்ம காமிக்கல, எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவர் பேசுறது மட்டும் போட்டு சவுக்கடி சரவெடின்னு ஏதாவது போட்டுடுறாங்க. ஆனால் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறாங்க நம்ம செய்கிறதுலாம் கரெக்டு, நம்ம மக்கள் ஏற்றுக்குவாங்க. மக்கள் முட்டாள் இல்லை. மக்கள் வந்து இதுக்கான ஒரு இதுவை வந்து ஒழுங்காக பிரச்சாரம் இதெல்லாம் போச்சுன்னா அதோடைய இதை சந்திப்பாங்க. இன்னொன்று, கூட்டணி கட்சிகளை இவங்க நடத்துகிற விதம் இருக்குல்ல, நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள், இந்த ஷீட் ஷேரிங்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். இப்போவே ஆலூர் சவர்ணாவஸ் என்ன சொல்கிறாரு, 6 தொகுதிகள் முன்ன மாதிரி கொடுத்தா கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்றாரு. ஏற்கனவே வன்னியரசு 25 சீட்டு இருக்கார். காங்கிரஸ் 60 சீட்டு கேட்கணுன்ற முடிவில் இருக்குது. முட்டா ஆட்சியில் பங்குன்னு கேட்குறது முடிவில் இருக்காங்க. இடதுசாரிகள் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, அவருடைய பேட்டியிலையும் சொல்லிட்டாரு,
50 இது டபுள் டிஜிட் 15 சீட்டு குறையாமல் வாங்க மாட்டாங்க. இவங்க பண்ணிங்கன்னா அவங்களும் அதே தான் கேட்பாங்க. அப்போது நீங்கள் பெரிய நெருக்கடியை வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சந்திக்கும். இல்லை அதெல்லாம் மீறி நாங்கள் சமாளித்து போனால் அந்த இது வந்து ஒரு ஒழுங்கான கூட்டணியாக இருக்காது. இவங்க பணிஞ்சு போனாலும் அது வந்து பிரச்சனையில் மாட்டோம். அதனால் வர்ற சட்டமன்ற தேர்தல்ன்றது இவர்கள் வந்து எனக்கு என்னென்னு நடக்கிறதுக்கு இது வந்து கூட்டணி கட்சிகள்கிட்டயே இவங்க அதோடைய இதை சந்திப்பாங்க. இல்லை அந்த சட்டமன்ற தேர்தல் இந்த பிரச்சனைகள் இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இருக்கும்போது தான் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக சைடில் சந்திரகுமாரை நிற்க வைக்கலான்னு ஒரு எண்ணத்தில் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் இவர் முந்திக்கிட்டு காங்கிரஸ் போட்டியிடன்னு இவர் அறிவிச்சிட்டார். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியுடைய தலைவர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ஸ்டாலின் தான். அவர் வந்து காங்கிரஸே நிச்சயனால காங்கிரஸே இந்த தொகுதியில் நிற்கும் அப்படின்னு அவர் தான் அறிவிக்கணும். ஆனால் இவர் முந்திக்கிட்டு அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டு அப்புறம் முதல்வர்கிட்ட நாங்கள் இது சம்மந்தமாக ஆலோசனை பெறுவோம் அப்படின்றாரு. அதான் அறிவிச்சிட்டிங்களா, அப்புறம் எங்கே ஆலோசனை? அப்போ இந்த விவகாரம் வந்து இந்த தடவை ஈரோடு கிழக்கில் முன்னே இருந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த சூழ்நிலை எல்லாமே வேறு. அதிமுக 2ஆ பிளவு போட்டு அதுக்குள்ளே இவர் போய் சலுகுடு விளையாடிருந்தார் அண்ணாமலை. இவர் கூட உள்ளே இருந்துக்கிட்டு கட்டுச்சோத்தில் பெருச்சாளி மாதிரி ஓபிஎஸ் நான் ஒருங்கிணைப்பாளர் ஏன் இஷ்டம்தான்ற மாதிரி அவர் பண்ணியிருந்தார். இங்கே இவர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இப்போ ரெட்டை பதவி ஒட்டை பதவின்னு பெரிய சண்டை ஓடிச்சு. சின்னத்தை எதிர்த்து இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, ரெட்டை இலை சம்பந்தமாக ரெட்டை இலை சின்னத்தை முடக்கிடுவாங்க அது இதுன்னு அதிமுகலே சில பேர் பயப்படுறாங்க. அந்த ரெட்டை இலை சின்னம்கான நல்ல உதாரணம் போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். அப்போது ஓபிஎஸ் பவரில் இருந்தார். எப்படி பவர்னா ஒருங்கிணைப்பாளர். அப்போ அவர்கிட்ட எவ்வளோ பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளோ மாவட்ட செயலாளர் இருப்பாங்க எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஈக்குவல் லீடராக இருந்தார். அந்த டைம்லேயே அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தி இரட்டையில் எனக்கு தான் தேவைன்னு கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? இது எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக ஓபிஎஸ் செயல்பட்டது அப்போ நடந்தது. இதுக்குள்ளே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சுதாகர் ரெட்டியும் போய் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, ரெட்டையில் யாருக்குன்றத அதில் முடக்கணுன்றது தான் அவங்களுடைய ஐடியா. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, யாருக்கு அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு ரெட்டையில கொடுங்கன்னு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்போது அந்த தீர்ப்பு அதுக்கான லெட்டர்ஸ் வாங்கி அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கணும். அவங்க உட்காந்து ஆஃபீஸ்லாம் போட்டு வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? வாங்கினா இந்த சைடு பார்த்தா ஒன்றுமே இல்லை, அந்த சைடு 90%. அப்போ ரெட்டையிலேயே அவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. கேண்டிடேட் இந்த பக்கம் வந்துட்டார். அவரு வாபஸ் வாங்கிட்டு அந்த கூத்துல நடந்தது. அதுக்கு பிறகு இந்த விவகாரத்தில் பொதுக்குழு கூடி அவைத்தலைவர் மறுபடியும் ரினியூவல் பண்ணி தேர்ந்தெடுத்து அது செல்லாதுன்னு இவர் ஓபிஎஸ் கோர்ட்டுக்கு போய் செல்லும்னு உயர்நீதிமன்றம் சொல்லி நீங்கள் பொதுக்குழு அவைத்தலைவர் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுக்கு முறைப்படி அழைப்படுத்து அது முறைப்படி நடத்தி அந்த பொதுக்குழுவில் இவர் ஓபிஎஸ் கலந்துக்காமல் ஏடிஎம்கே ஆஃபீஸில் வந்து அடித்து உடச்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு பொதுக்குழு இவர்கள் முறைப்படி நடத்தி 2500 90% 98% வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அணிக்கும், மீதி ஒரு 2-3% ஒரு 40-50 பொதுக்குழு உறுப்பினர்கள் 2-3 எம்எல்ஏக்களோட ஓபிஎஸ் ஒன்றுமில்லாமல் போனார். இப்போ இந்த ஓபிஎஸ் ஒன்றுமில்லாமல் போன ஓபிஎஸ் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் போகிறாரு. நான் தான் பொதுச் செயலாளர், என்னை வந்து இப்படின்றாரு, லெட்டரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒருங்கிணைப்பாளர்னு. அதெல்லாம் நீ போடக்கூடாது, கரை வெட்டி கட்டக்கூடாது இதெல்லாம் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து உங்களுக்கு நீக்கினதான் செல்லும்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த ஓபிஎஸ்ஐ இப்போ தூக்கிட்டு வந்துக்கிட்டு இவர் வந்து ரெட்டையிலை முடக்குவார், இவருக்கு பிஜேபி ரெட்டையிலை வாங்கி கொடுத்துருன்ற லெவலுக்குலாம் இங்கே நரேட்டிவ் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக போட்டியிட்டால் இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக மாற்றலாம். பெரிய பிரச்சாரமாக மாற்றுறது மட்டும் இல்லை, ரெட்டையிலையை முந்தைய உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ரெட்டையிலை பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். அப்போ இதை பிரச்சாரத்தை பெருசாக மாற்றும் பொழுது நீங்கள் பாஜக இன்ன வரைக்கும் முடிவெடுக்கலை, அதிமுக திமுக தாவேகா முடிவெடுக்கலை. தாவேகா வந்து யாருக்கும் போட மாட்டாங்க. நீங்கள் சீமானு போட வாய்ப்பு இல்லை, பாஜக நின்றா பாஜக போட வாய்ப்பு இல்லை, திமுக கூட்டணி போட வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த வாக்குகளும் இங்கே கிடைக்கும். நீங்கள் திமுக பாஜகவோட உறவு அப்படின்றத நீங்கள் பல விஷயங்களை பிரச்சாரமாக கொண்டு போனால் அங்கே பெரும்பான்மையாக தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற சிறுபான்மை மக்கள் வாக்குகளையும் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் போன தடவை வாங்க 45,000 இல்லாமல் அந்த இதுவை வித்தியாசத்தை குறைச்சி
அதிக வாக்குகள் வாங்கினாலும் அதிமுகவுக்கு வெற்றி தான் சொல்லுவேன். ஆனால் அதிமுக புறக்கணிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புறக்கணிச்சா அதோட பைத்தியக்காரதானே எதுவுமே கிடையாதுங்க. நீ போருக்கே போகல, சண்டையே போடலன்னா உன்னை எப்படி மக்கள் மதிப்பாங்க? போராட்டம் நடத்தணும். இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்குங்க. ராகுல் காந்திக்கு கிடைக்காத அவமானமே கிடையாது. எம்பிக்கள் எண்ணிக்கை 44 வரைக்கும் போய் எதிர்கட்சி அந்த சூடு கிடைக்காமலாம் போச்சு. ஆனாலும் அவர் எங்கேயாவது அவருடைய போராட்டத்தை நிறுத்தினாரா? என்னென்ன வாய்ப்பு கிடைக்குது அதெல்லாம். ஜோடோ யாத்திரைன்றதை வந்து ரொம்ப கிண்டல் கேலி பண்ணாங்க. ஆனால் அந்த ஜோடோ யாத்திரை இவங்களுக்கு 100 எம்பி சீட்டை வாங்கி கொடுத்தது. அதனால் நீங்கள் தலைவர்னால் போராட்ட களத்தில் இருக்கணும், இறங்கி அடிக்கணும், இந்த வேலைலாம் பண்ணணும். இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி ஒரு தீர்மானம் யூஜிசி அந்த விதிகள் திருத்தம் எதிர்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அதில் ஏடிஎம்கெல்லாம் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் இதே தீர்மானத்தை அதிமுக கொண்டு வரல? முந்திக்கிட்டு அறிவிச்சிருக்கலாம்ல. அறிவிச்சிருந்தா ஒரே நேரத்தில் பாஜக எதிர்ப்புன்றதும் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும்ல. ஏன் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க? ரெண்டாவது, பொங்கல் இதுக்கு 1000 ரூபா கொடுக்கல. இது எல்லா ஏழை மக்களையும் பாதிக்கிற விஷயம். ஏன் அதில் அதிமுக ஒரு போராட்டமும் எதுவுமே எடுக்க மாட்டேங்குது? கவர்னர் விவகாரத்துலேயே வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வந்தது பாட ஆரம்பிச்சு ஜெயலலிதா பீரியடில். ஆனால் அதை சொந்தம் கொண்டாட முடியல. மாற்றிக்கிட்டு கவர்னருக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கவர்னர் வெளியேற்றப்பட்டார், நிர்பந்தப்பட்டாங்கன்றாங்க. கவர்னர் ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தை மடம் மாற்றுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு போனார். போன வருஷமே இவர் வெளியே போனவர் இந்த வருஷம் மட்டும் எதுக்கு வந்துட்டு போகிறாரு? ஏன் சபாநாயகர் வந்து பார்த்தப்போ 2 தடவை நீங்கள் முதல்லையும் நீங்கள் டெசிக்கு நெக்ஸ்ட்டாக தாங்க வருவேன், இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் கவர்னர் எல்லாமே படிச்சிங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லை, இடையில கடிதம் எழுதி கடிதத்துக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அதை கவர்னர் சொல்லிட்டோம், ராஜ்பவன் சொல்லிட்டோம். நான் வந்து பேசினேங்க 2 தடவை சொன்னேன், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நம்பி வந்தால் இங்கே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல போட மாட்டேன்னு சொல்லி தான் சொன்னோம் அப்படின்னு திமுக தரப்பு அதையும் சொல்லட்டும். போட மாட்டேன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நம்பிக்கையில் வந்தேன். நேருக்கு நேரு ஸ்டாலினை பார்த்து ஐயா போடுறீங்களா அப்படின்னு கேட்டால் போட்டுருவாருன்னு நினச்சி தான் வந்தேன். நம்பி வந்தோன்னே ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் ஏதாவது சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், முதல் நாள் மட்டும்தான் எடப்பாடி வந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து எடப்பாடியும் சட்டசபைக்கு வருவதை வந்து தவிர்த்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்து விஜய்க்கு வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, பனையூரை தாண்டி வரமாட்டேங்கிறார் அப்படின்னு வைக்கப்படுது. அதே மாதிரி தான் சேலத்தில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சேலத்தை தாண்டி வரமாட்டேங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடியும் இருக்கார். அப்படின்னா இந்த நடைமுறை வந்து ஜெயலலிதாவுக்கு ஒத்து வந்துச்சு, இது எடப்பாடிக்கும் சாத்தியப்படுமா? எடப்பாடி பழனிசாமி முதல் நாள் வந்தார், மறுநாள் வந்து அவர் காய்ச்சல் இன்னும் சரியாகாத நிலையில் இன்றைக்கும் வரல. ஏங்க சட்டசபையில் வந்து தன்னந்தனியாக வச்சு செய்கிறாரு, 40 நிமிஷம் பேசுகிறாரு, எல்லாரையும் ஓட விட்றாரு. அவருக்கு என்ன பயம் இருக்குது? அதுவும் லட்டு மாதிரி மேட்ரு இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாம். அதனால் அவருக்கு பிரச்சனை உடம்பு சரியில்லைன்றது தான். இன்றைக்கி வர வேண்டியது, இன்றைக்கும் காய்ச்சல் சரியாகலன்னு வரல. அதனால் எல்லாத்தையுமே ஒரே கண்ணாடியை வச்சுட்டு பார்த்துருந்தாலும் நல்லா இருக்காது. இல்லை, போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கூட பெருசாக சென்னைக்குள்ளே இருக்க மாட்டாரு. சென்னையிலேருந்து பிரச்சனை சந்திக்கிறதுக்கும் சேலத்துலேருந்து சந்திக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம தான் சொல்கிறோமே, இந்த 1000 ரூபா மேட்டரில் எடுத்துக்கங்கன்றோமே, அதை எடுத்துக்கங்க. இந்த யூஜிசி விவகாரத்தில் தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெருமை சேர்த்துருக்கும். நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தால் அவங்க கொண்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்களா? அனைத்து கட்சி தீர்மானங்க யூஜிசி சம்மந்தமாக நான் கொண்டு வரேன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் வெளியில் ப்ரெஸ்ஸில் அறிவிச்சிட்டு நீங்கள் போங்க, அப்போது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல. இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற. அப்போ இது அப்புறம் வந்து எல்லா ஒரு விஷயத்தையும் கலந்துக்கிறது, அவர்கிட்ட தகவல் சொல்லி டக்குன்னு இயங்குறது, அந்த மாதிரி செட்டப் இல்லை. அதோடைய விளைவு தான் ஒவ்வொன்று முதல் நாளே ஒரு கவர்னருக்கு ஆதரவாக பேசுகிறாரு, மறுநாள் ஜெயக்குமார் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் விட்றாரு. அப்போ இது முரண் ஏன் இருக்குது? இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இதில் தடை. ஆனாலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன விட இப்போ ஏதோ தேவையில்லைன்னு சொல்லலாம்ல. இப்போ அந்த முன்னேற்றத்தை பார்க்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட அடுத்து என்ன, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உடச்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது தான் புத்திசாலித்தனம். இல்லை விஜய்க்கு புத்தி சொல்லி நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க, நம்ம சேர்ந்து ஜெயிப்போம்னு கொண்டு வரோம். ஆனால் இன்னொரு கருத்து சொல்லப்படுது, அண்ணாமலை மாற்றப்பட போகிறார். அண்ணாமலை மாற்றப்படும் பட்சத்தில் பாஜகவுக்கான கதவுகள் திறக்கப்படும் அதிமுகவில். நீங்கள் அதிமுக கடைசி சான்ஸாக தான் என்டிஏவை யோசிக்கும். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் அவங்க பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால் வாக்கு இழப்பு, சிறுபான்மை மக்களுடைய வெறுப்பு சம்பாரிச்சது எல்லாம். நாளைக்கு சின்னதாக ஒரு இது பண்ணாலும் திமுக இதை மறுபடியும் கையில் எடுத்துக்கிட்டு இவங்களை கொண்டு போய் ஓரம் தள்ளுவாங்க. அப்போது இது இல்லாமல் அதிமுக இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போவும் என்ன பண்ணுறாங்க, கள்ள உறவு அப்படின்னு அந்த கவர்னர் எதிர்ப்பு போராட்டம், ஆனால் அதிமுக பாஜக கள்ள உறவுன்றதை பதிவு வைக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகள்
அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கூட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ இதெல்லாம் மீறி பண்ணோன்னா அதிமுக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக காங்கிரஸு இடதுசாரிகள் வெறுப்பில் இருக்காங்க. காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றவங்களாம் நீங்கள் வாங்க அவங்க சீட்டு தரனா நான் தர்றேங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை ரெடி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அது முடியலையா விஜயை ரெடி பண்ணுற வேலையை பண்ணணும். விஜய் ரெடி பண்ணி இடதுசாரிகள் பாமகவெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாலே அது வெற்றி கூட்டணி தான். அப்போ இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், சேலம் அரசியல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக எல்லோரும் ஸ்ப்ளிட் ஆகி சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸுன்னு திமுக அலையன்ஸு மறுபடியும் ஆட்சி தொடரும். அவ்வளோதான், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. சரி சார், எடப்பாடி அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி.